தாப்பேதிக அமைப்பை சார்ந்த அதர்ம மனோஜ் அவர்களுக்கு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினரால் தொலைபேசியில் கொலை மிரட்டல்களும் வாட்ஸ்அப்பில் பல மிரட்டல்களும் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இதை நிறுத்திவிட வேண்டாம் என்று மனோஜ் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டுள்ளார். நான் வீடியோ போகிறதுக்கு முன்னே அவர்கிட்ட ஃபோனில் பேசும்பொழுதும் தொடர் பேசும்பொழுது இந்த ஃபன் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப உருன்னு நம்ம மூஞ்சியை வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி காமெடிகளை வந்து அதிகமாக நம்ம ரசித்து அந்த நகைச்சுவை வந்து நம்ம என்ஜாய் பண்ணால் தான் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஜாலியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதனால் இந்த நகைச்சுவையை நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து எனக்கு கொலை மிரட்டல்களையும் வாட்ஸ்அப்பில் பல தகவல்களையும் அவங்களை அனுப்புமாறு அவர் சார்பாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அவர் இதை கேட்டுக்கொள்ள சொன்னார். அவருக்கு மட்டும் இல்லை, நமக்குமே நிறைய ஃபோன் கால்ஸு மற்றும் வாட்ஸ்அப் சாட்டுகள், அதை நான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் கூட போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் ஒரே ஒரு பையனுக்கு நான் திரும்ப சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த பிளாக் பண்ண நம்பரு அந்த பையனோட ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளாக் பண்ண பையன்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள், பிளாக் பண்ணிட்டாக்கா திரும்ப கால்ஸ் வராது அப்படிங்கிறத அவனுக்கு யாராவது எடுத்து சொல்லி தயவு செஞ்சு புரிய வைங்க. பிளாக் பண்ணதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட 100 கால்ஸ் எனக்கு இப்போ வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கான். எனக்கு நமக்கு அவன் அடிக்கும் போது நமக்கு ரிங் வராது, திரும்ப காமிக்கும் பிளாக் லிஸ்ட்டில் எத்தனை அந்த நம்பர் வந்து எத்தனை கால் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பையனுக்கு தயவு செஞ்சு இப்போ சொல்லி புரிய வைங்க, பிளாக் பண்ணிட்டாங்கனாங்க ரிங் வராதுங்கிறது புரிய வைக்குமாறு தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மனோஜுக்கு கொடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் என்னென்ன, அப்புறம் இப்போ சேர்ந்துருக்க நாம் தமிழ் கட்சி கொலை மிரட்டல் விடுறாங்க இல்லைங்களா, நாம் தமிழ் கட்சி அந்த தற்கொலை நாய்கள், அந்த தற்கொலை நாய்களுக்கு நாம் கேட்க வேண்டிய நாக்கப்புடுங்கி கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு, சில வரலாற்று தரவுகளை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சச்சரவு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, ஆர்எஸ்எஸ் போட்ட ஒரு மேடை, அந்த மேடையிலேருந்து அந்த சச்சரவு ஆரம்பிக்குது. அந்த மேடையில் பாரதியை புகழ்ந்து போற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக சீமானை அழைத்ததாக சீமான் என்கிற அந்த பாலியல் பொறுக்கி சொல்கிறான். அந்த மேடையில் உட்காந்து பேசும்பொழுது அது ஒரு ஆர்எஸ்எஸ் மேடை. அந்த மேடையில் மேலே சீமான் உட்காந்துருக்கான், கீழே அந்த சாகுல் ஹமீதினுடைய மகள் அரசியல் ஹாசினி, அப்புறம் அந்த சாட்டை மாமா பயல், அப்புறம் அந்த தேவா என்கிற அந்த கந்துவட்டி அவரு, அப்புறம் இன்னும் 2-3 பேர் எல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. இவர் மேடையில் பேசும் பொழுது நீ அந்த மேடையில் போய் பாரதியை புகழ்ந்து பேசுறது எங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கா பாரதி என்பவர் யாரும் நாங்கள் ஏற்கனவே போட்டு பொழந்து கிழிச்சு நார்னாராக நாங்கள் தொங்க விட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் நாங்கள் கொஞ்ச நாளாக பாரதியை தொடாமல் இருந்தது காரணம்னாக்கா, சரி ஏதோ ஒரு மாறுவேட போட்டிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒன்று ரெடி பண்ணி அவங்க வச்சிருக்காங்க எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லையும், சரி ஏதோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் போதுன்னு விட்டுருந்தோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பாரதியை புகழ்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் பெரியாரை இகழ்ந்து பேசுவது, திராவிடத்தை கொச்சையாக பேசுவது அப்படிங்கிற அந்த மேடையில் பாரதியாரை பற்றி புகழ்ந்து பேசும்பொழுது எதற்காக பெரியாரை பற்றி இகழ்ந்து பேச வேண்டும்? பாரதியாரை புகழ்ந்து பேசுற மேடையில பிராமணியத்தை உயர்த்தி பிடித்து திராவிடத்தை எதற்கு தாழ்த்தி பிடிச்சி பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியோட அடுத்த கருத்தரங்கத்தை நம்ம ரெடி பண்ணோம். அந்த கருத்தரங்கத்துல தான் பாரதியை போட்டு பொலன்னு பொழந்து ஏற்கனவே செத்து போன பாரதியை திரும்ப தோண்டி எடுத்து அடுத்த ஆபரேஷன் பண்ணி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவன் கையில கொடுத்தேன். எப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவர் ஒரு சங்கி என்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வருது. அதனால எத்தனை தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலுமே இவர் ஒரு சங்கி தானே தவிர இவர் ஒரு முற்போக்கான நபர் கிடையாது, இவர் ஒரு இஸ்லாமிய வெறுப்பாளர், இவர் ஒரு சங்கி, இவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் கிடையாது, இவர் தன்னை ஒரு ஆரிய மைந்தன் என்றுதானே சொல்லிக் கொண்டாரே தவிர தமிழ் மைந்தன் என்று எங்கேயும் சொல்லிக் கொள்ளவில்லை. இவருக்கு இஸ்லாமிய வெறுப்பு என்பது இவருடைய ரத்தத்திலே ஊறி போன ஒன்றாக இருக்கிறது. பெண்ணுரிமை என்பது இவருக்கு சுட்டு போட்டாலும் வராது, ஆனா சுட்டு போட்டா வராது, ஆனா சுருட்டு அடிச்சாக்க அவருக்கு நல்லாவே, அதுவும் பெரிய சுருட்டு அது அடிச்சாக்க நல்லாவே பெண்ணுரிமை எழுதுவாரு அப்படின்னு நாம முழுக்க ஆபரேஷன் பண்ணி பாரதியார் யாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அந்த கருத்தரங்கத்தை போட்டோம். அந்த கருத்தரங்கத்துக்கு அப்புறம் ப்ரொவோக்கான அந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் திருச்சியில் பெரியாரை எழுந்து பேசுவதற்காக ஒரு மேடை போட்டு கருத்தரங்கன்ற பேரில் சில ஆமை குஞ்சுகளையும் சில கெண்டை குஞ்சுகளையும் ஏற்றிவிட்டு பேச வைத்தார்கள். பேசும்பொழுது பெரியாரை எழுந்து பேசினார்கள். அதனால அடுத்தபடியாக ஒரு மேடையை போட்டு தாப்பேதிக அதர்ம மனோஜ் அவர்கள் பாரதியாருக்கு எந்த இடத்துல நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணமோ அதே தியேட்டரில் இன்னொரு போஸ்ட்மார்ட்டமாக இந்த பாலியல் பொறுக்கி சீமான் என்கிற அற்புதமான தலைப்பில், அதாவது பெண்களின் மாண்பை காத்த மேதகுவும் பாலியல் பொறுக்கி சீமானும் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல எனக்கு பேச வாய்ப்பளித்த அதர்ம மனோஜுக்கு இந்த வீடியோக்கள் மூலமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த மேடையில் பேசினாங்க. குறிப்பா நடுவரில் நம்ம புஷ்ஷா இருக்கட்டும், அல்லது உமாபதி தோழராக இருக்கட்டும், மகேஷ் அக்காவாக இருக்கட்டும், இன்னும் வந்து நம்ம முத்துக்குமாரனா இருக்கட்டும், இளமாறன் தோழராக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பேசினாங்க. சில பேர் விட்டு போயிருந்தா மன்னிக்கணும். இப்படி நிறைய பேர் பேசி சீமானை போட்டு பொலன்னு பொழந்தோம் அன்னைக்கு. அதில் ஒரு ப்ரொவோக்கானவங்க என்னன்னாக்கா, நீ சீமானை பற்றி பேசும்பொழுது மனோஜ் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக திட்டாமல் கம்மியாக திட்டார். இன்னைக்கு பேசும்போது சீமான் ஒரு தேவடியா பைய அப்படிங்கிறது நாம சொல்லல, டபுள் கோட் பண்ணி சொல்றேன். மனோஜ் வந்து இந்த வீடியோவில் சொன்னாப்புல சீமான் ஒரு தேவடியா பைய
அப்படிங்கிறத பதிவு பண்ணாப்புல அதில். அது மட்டும் இல்லாமல் சீமான் ஒரு தேவடியா பைய அப்படிங்கிறத மற்றவர்கள் சொல்வது மட்டும் இல்லாமல் சீமானுடைய பொண்டாட்டியே சீமான தேவடியா பைய அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணார். திரும்பவும் சொல்கிறேன், இது நாம சொல்லலை, இது மனோஜனுடைய வார்த்தைகள், நீங்களே அதை கேளு. ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. நீங்க ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. எங்கூட சிறைக்கு வருவதற்கு தயாரா அப்படின்னு சீமான் ஒரு அழைப்பு விடுத்தா சீமானோட பொண்டாட்டியோட போக மாட்டான். சீமானோட பொண்டாட்டியே நீ வேணா போட தேவடியா பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன மைத்துக்கடா போகணும் அப்படின்னு செருப்பு புய்ய அடிச்சு துரத்துவான். இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இந்த இடத்துல தான் சீமானை சேர்ந்த தம்பிகள்லாம் சீமான் ஒரு தேவடியா பைய அப்படிங்கிறத அதர்மம் மனோஜ் சொல்லிட்டாப்ல. சீமான் ஒரு தேவடியா பைய அப்படின்னு சீமானுடைய பொண்டாட்டியே சொல்லுவாங்க அப்படிங்கிறத மனோஜ் சொன்னதுல திரும்பவும் ப்ரோவோக் ஆயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம பேசும்போது ஒரு பஞ்சு டைலாக் முடிச்சோம். அந்த பஞ்சு டைலாக் கேட்டு இன்னமும் அதிகமாக ப்ரோவோக் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அந்த பஞ்சு டைலாக் எனக்கு நீங்க பாருங்க. ஒரே ஒரு பஞ்சை போட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் புரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மேட்ரு புரிஞ்சவங்களுக்கு மட்டும் இந்த பஞ்சு புரிஞ்சா போதும். குறிப்பாக அண்ணன் சீமானுக்கு இது புரியும், அதனால அவருக்கு மட்டும்தான் இந்த கடைசி பஞ்சு. அண்ணே, நீ டிரைவரை வேலையை விட்டு அனுப்பியிருக்கலாம், ஆனால் அந்த டிரைவர் தான் இன்னமும் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான். நன்றி, வணக்கம். சாதாரணமாக நம்ம அவரோட டிரைவரை பற்றி ஒன்று சொன்னோம். அந்த அவர் சீமானுடைய டிரைவரை சீமான் வேலையை விட்டு தூக்கிட்டாப்புல. ஏன்னாக்கா அவர் வண்டி நல்லா ஓட்டுறாப்புல அப்படிங்கிறதுனால எனக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு டிரைவரை வேலையை விட்டு தூக்குறோம்னாக்கா காரை சரியாக ஓட்டலை அப்படின்னாக்கா நம்ம வேலையை விட்டு தூக்குவோம். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா சீமானோட டிரைவர் சீமானுடைய காரை நல்லா ஓட்டுறாப்புல, நல்லா ஓட்டியிருக்காப்புல அப்படிங்கிறதுக்காக வேலையை விட்டு தூக்கியிருக்காப்புல. என்ன ஒரு அநியாயம் பாருங்க. ஏங்க, டிரைவர்களுக்குன்னு எவ்வளோ அசோசியேஷன் இங்கே இருக்குது. ஒரு டிரைவர் பாதிக்கப்படுறாப்புல, நல்லா வண்டி ஓட்டி இருக்காப்ல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க அவன். அதுவும் என்னன்னாக்கா வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறமா அந்த வண்டியை அந்த டிரைவரால விட்டு பிரிய முடியல. அந்த அளவுக்கு அந்த வண்டியோட சிநேகிதமா பழகிருக்காப்ல, நட்பா பழகிருக்காப்ல. நம்ம அந்த பொல்லாதவங்க ஒரு படம் பார்த்துருப்போம், பல்சர் படத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. அதில் தனுஷ் சின்னதாக ரோல் பண்ணியிருப்பாப்ல. அதில் அந்த பல்சருக்கும் தனுஷுக்குமான நட்பு எந்த அளவுக்கு இருக்கும், உறவு எந்த அளவுக்கு இருக்கும். அந்த பல்சர் காணாமல் போனோடனே தனுஷ் தன்னுடைய உயிரையே பணையம் வச்சு அந்த பல்சர் அப்படி மீட்டு வர்றாப்ல அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையாக இருக்கும். அந்த மாதிரி அந்த டிரைவர் வேலையை விட்டு அவர் நீக்கினதுக்கு அப்புறமே அந்த காரை விட்டு பிரிய முடியாத அந்த டிரைவர் என்னன்னாக்கா, இல்லை சீமானுடைய காரை நான் ஓட்டி வைத்திருவேன், ஏற்கனவே நிறைய முறை ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காரை விட்டு பிரிய மனசே கிடையாதுங்க அவருக்கு. அதனால சொன்னா அவர் போனதுக்கு அப்புறமே அப்பப்போ அந்த வண்டியை ஓட்ட வர்றாப்புல சீமானுக்கு தெரியாம. அந்த காரின் மீது உள்ள பற்று அவருக்கு. இது பாருங்க, இதை நான் சொன்னேங்க, அந்த டிரைவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு, அப்படி அவர் ஒடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களும் பக்கம் நிற்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அங்க அந்த டிரைவர் ஒடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரின் பக்கம் நின்று நாம நீங்க பேசணும். இந்த மாதிரி அவரு வேலையை விட்டு தூக்கிட்டாப்புல, ஆனா வேலையை விட்டு தூக்கினாலுமே ராஜா சீமான் உன்னுடைய காரை இன்னமும் அவர் தான் ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சீமானுக்கு ஒரு அறிவுறுத்தலா சொன்னோம். இது ஒரு தவறா? இதுல காண்டாகி எப்படா நீங்க என்ன பேச போச்சாப்பா, டிரைவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்றதுக்காக ஒரு தகவலை சொன்னேன். இதை பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 500 பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஃபோனும் எடுக்கலங்கிறது வேற விஷயம். அப்புறம் நமக்கும் வாட்ஸ்அப்ல பல கொலை மிரட்டல் ஒருத்தர் கேட்டாப்ல, தேவடியா பையா அப்படின்னு போட்டாப்ல நமக்கு வாட்ஸ்அப்ல. அதை நான் கோட் பண்ணி கேட்டேன், அம்மா நல்லா இருக்காங்களா ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் போனவரை ஆளே காணும், தெரியல எங்க போனாப்லன்ட்டு. இப்படி நமக்கும் பல வாட்ஸ்அப் சாட்டுகள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் மற்றும் அந்த தமிழ் தேசிய கருத்துக்களோட கூடிய வார்த்தைகளோட ஃபோன் கால்ஸ், இப்படி நிறைய நமக்கும் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 2 விஷயம் தான் அவ்வளவு ப்ரொவோக்கா இருக்கு அப்படின்னாக்கா அது மட்டும் இல்ல. இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொன்னோம். சீமானுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு குழந்தை பிறந்தது. சீமான் யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏங்க ஆபரேஷனுக்கும் குழந்தை பிறக்கிறது என்ன சம்பந்தம்? இப்போ ஒருவேளை ஆபரேஷன் பண்ணா கூட குழந்தை பிறக்காதுன்னு நீங்க சொல்லணும், அது எப்படிங்க அது பிறக்குதுன்னு சொல்றீங்க, ஆபரேஷன் பண்றாருன்னு சொல்றீங்க, இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப அந்த கட்டப்பொருள் எடுப்பாங்க. கொஞ்சம் எனக்கு யாரும் சீமானை திட்டாதீங்க, நான் சொல்றேன், உண்மையிலேயே சீமானை திட்டாதீங்க, யாரும் கோவப்பட்டு கூட திட்டிடாதீங்க. ரொம்ப பாவமான மனுஷன். எனக்கே அவரை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா வரும். ஏன்னா அவரே ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் ஒரு குழந்தையே பிறந்துச்சு. என்ன ஆப்ரேஷனுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? அது அப்படின்னா என்ன ஆப்ரேஷனாக இருக்கும்? ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு குழந்தை இந்த கேள்வி ஏன்ட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. நீ வேற எதுவும் கனெக்ட் பண்ணிங்கனாக்கா நான் பொறுப்பு கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு. அது எப்படி என்ன அந்த அதுக்குள்ளே போகாதீங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணாதீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. இது தகவலாக நான் சொல்கிறேன். இதுதாங்க சொன்ன அந்த மேடையில் இன்னொரு முக்கியமான விஷயமா சொன்னேன். அது நிறைய பேர் அங்கேயே கேட்டாங்க, இல்லைங்க ஆப்ரேஷன் பண்ணால்
குழந்தை பிறக்காதுன்னு தானே சொல்லணும். பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்து புரியலைங்க. இந்த இந்த கான்டெக்ஸ்டே கான்ட்ரடிக்டான ஒரு கான்டெக்ஸ்டாக இருக்குங்க. இது ரொம்ப புரியாத ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பகுப்பாய்வு செய்கிறது? இது யாருடையாவது அரசியல் திறனாய்வாளர்கிட்ட கொடுத்து நான் புரிஞ்சுக்கணுமா? இது எனக்கு இது கண்டெக்ஸ்டே புரியலைங்க. இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு எனக்கு புரியல. ஏதாவது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது இல்லைங்க, அது போகிற போக்கில் ஒன்று சொன்னது. அது அவருக்கு ஆப்ரேஷன் நடந்தது, குழந்தை பிறந்தது தனி. அவர் 2 வருஷம் கழிச்சு நீ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்திங்கனாக்க நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது சொல்லி இதில் பயங்கரமாக ப்ரொவோக் ஆயிருக்கானுங்க. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவருக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்குங்க, தனி ஸ்டேட்மெண்ட். அண்ணனுடைய உடல்நலன் கருதி அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அவர் அடித்தொண்டையில கத்த விடாதீங்க, தையல் பிரிஞ்சிரும், எல்லாம் முக்கியமான ஆபரேஷன் அது அப்படிங்கிற அவரோட உடல் நலன் கருதி அவர் மீது நான் வைத்திருக்கிற ஒரு அன்பின் பால் நான் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அது தனி ஸ்டேட்மெண்ட். குழந்தை பிறந்தது 2 வருஷம்னாக்க ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது அவருக்குங்கிறது அது தனி ஸ்டேட்மெண்ட்டுங்க. நீங்க 2 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்னா பைண்ட் பண்ணி என்கிட்ட கேள்வி விட்டாக்க நான் என்ன பண்றது? இப்படிதான் தம்பிகள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட கேள்வி கேட்கறேன். இதுல பயங்கர ப்ரொவோக்கான தம்பிகள். மனோஜுக்கு தனியா ஒரு 500 கால்ஸ், எனக்கு தனியா ஒரு 500 கால்ஸ், மனோஜுக்கு தனியா வாட்ஸ்அப் சாட், எனக்கு தனியா நீ மனோஜுக்கு பண்ணாலே மனோஜ் எனக்கு அனுப்பிச்சிருவாப்ல, இல்ல எனக்கு தனியா பண்ணினாக்க நான் மனோஜுக்கு அனுப்பிச்சிருவேன். 2 பேருக்கு தனித்தனியா பண்ணி உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல நீங்க வேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா டயத்தை வச்சு என்ன மயிரையை பிடுங்க போற, உங்க நொன்ன என்ன பேசுறானோ அதை கேட்டு வாயில காதை நல்லா அகலமா திறந்துட்டு உங்க அண்ணன் காமிக்க போற. அப்படியே டயத்தை வச்சுக்கிட்டு ஒரு அறுத்து தள்ள போறாரு சமூகத்துக்கு. மொசரக்கட்டைகளை வரும் மொசரக்கட்டைகளை. நல்லா சரி, இப்ப உள்ள தம்பிகள்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, ஏதோ உங்க அண்ணனை நாங்கெல்லாம் மேடை போட்டு பேசிட்டோம், அதனால ஆய்வு நாங்க ஆள் திரட்டிட்டு வர்றோம், நாங்க முண்டா திரட்டிட்டு வர்றோம்னு சொல்றியே. ஏப்பா இதுக்கு முன்னாடி மேடை போட்டு பெரியாரை இழிவாக ஆபாசமாக பேசும்பொழுது அப்ப எங்களுக்கு கோவம் வராதா? இப்ப நீங்க மட்டும்தான் அந்த சோறு உப்புலாம் போட்டு திங்கிறீங்களா? அப்ப நாங்க என்ன திங்கிறோம்? நாங்க என்ன வைக்கோலையும் புள்ளையும் மாத்திட்டு இருக்கோம்? அப்ப நீங்க உங்க தலைவரை பத்தி உங்க அண்ணனை பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு கோவம் வருதுனாக்கா, எங்க தலைவரை பற்றி எங்களுடைய ஐயாவை பத்தி பேசும்பொழுது உனக்கு வர்ற கோவத்தை விட 1000 மடங்கு கோவம் எனக்கு வரும். நீ என்னைய மனோஜ் என்னென்னலாம் பண்ணணும்னு நீ கனவு கன்றியோ அதை விட 100 மடங்கு ஒன்ன செய்யணும்னு எனக்கு கனவுகள் இருக்கும். இருக்குமா இல்லையா? கருத்துக்களால சொல்றேன் தம்பி, கருத்துக்களால நான் பேசிட்டு இருக்கேன். இதே மாதிரி இந்த அண்ணன் ஏதாவது மேடல பேசிட்டு போய் அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு மனோஜ் நம்பர் மைனர் நம்பர் இதை நீங்கள் டீல் செய்யவும் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பர் எடுத்துக்கிட்டு எனக்கு கால் மெசேஜ் பண்ணினாக்கா, சரி எனக்கு போன் இருக்கு நம்பர் இருக்கு, மனோஜுக்கு போன் இருக்கு நம்பர் இருக்கு, ஏன் உங்க அண்ணனுக்கு போனும் நம்பர் இருக்காதா? ஏன் உங்களுடைய சாட்டை துறைமுருகனுக்கு போனும் நம்பர் இருக்காதா? இடுமான கார்த்திகை போனும் நம்பர் இருக்காதா? பாக்யராஜுக்கு போனும் நம்பர் இருக்காதா? இல்ல இந்த கட்சியில் உள்ள முக்கிய நபர்களுக்கு போனும் நம்பர்லாம் இருக்காதா? இப்ப நீ என் நம்பரை போட்டு பண்றது மாதிரி உங்க அண்ணன் நம்பரையோ சாட்டை நம்பரையோ இடுமான கார்த்தி நம்பரையோ பாக்யராஜ் நம்பரையோ இல்ல செந்தில் நம்பரையோ இல்ல தேவா நம்பரையோ இப்ப உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கலாம்ப்பா. உனக்கு இருக்கிற சோஷியல் மீடியா மாதிரி எனக்கு ஒரு சோஷியல் மீடியா இருக்கும்ல. நீ ஃபேக் ஐடி வச்சிருக்க மாதிரி நான் ஒரு 100 ஃபேக் ஐடி வச்சிருப்போம்ல. இப்ப நீ நம்பரை ஷேர் பண்றது மாதிரி நானும் நம்பர் ஷேர் பண்ணனா மாட்டேனா? தம்பி நீ என்ன செய்யறியோ அது அப்படியே நான் திரும்ப ரிப்ளிகாவா உனக்கு செய்வேன். நான் ஒரு கண்ணாடி மாதிரி நீ என்ன கொடுக்குறியோ அதை அப்படியே உன் கையில திரும்ப கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன். நீ மேடையில போய் பெரியாரை எழுந்து பேசினாக்கா நான் மேடையை போட்டு பாரதியை பேசுவேன். நீ அடுத்த மேடையை போட்டு பெரியாரை ரொம்ப எழுந்து பேசினாக்கா அடுத்த மேடையை போட்டு உங்க நொண்ணனை கிளிப்பேன். நீ என் நம்பரை ஷேர் பண்ணுனாக்கா நான் உங்க நொண்ண நம்பரை ஷேர் பண்ணுவேன். ஆனா உன் நம்பரை ஷேர் பண்ண மாட்டேன் தம்பி, நீ சேஃபா இருந்துக்கலாம். உங்க நொண்ண நம்பரை நான் ஷேர் பண்ணுவேன், உங்க சாட்டை துறைமுறை நம்பரை ஷேர் பண்ணுவேன், இடுமான கார்த்து நம்பரை ஷேர் பண்ணுவேன். இல்ல மனோஜ் அடிக்கிறதுக்கு ஆள் திரட்டிட்டு வர்றோம் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கா நம்மளுக்கும் 4 பேர் சோர்ஸ் வச்சிருக்கோம்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்மால ஒரு 4 பேர் கிடக்கான். அவன் எடுத்து எல்லா ஸ்கிரீன்ஷாட்டையும் அப்பப்போ அனுப்பிச்சுட்டே இருக்கான். அடிக்கிறதுக்கு ஆள் திரட்டுறாங்க. இந்த பிஎஸ்டி காலேஜிடம் வந்து விட்டேன் உறவே, பிஎஸ்டி காலேஜிடம் வந்து விட்டேன் உறவே, வந்து விடுங்கள் உறவே, முண்டா தட்டு உட்காந்துருக்காங்க. சரிப்பா இப்ப எங்களுக்கு வீடு இருக்கு, நீ ஆள் திரட்டிட்டு எங்களை அடிக்கிறதுக்கு வர்ற, ஏன் உனக்கெல்லாம் வீடு இல்லையா? நீ அங்க பஸ் ஸ்டாண்ட்ல தங்கி இருக்க. இப்ப அடிக்க வர்றவங்க 4 பேர் நாங்க பிடிச்சி வச்சுட்டோம்னாக்கா இப்ப 4 பேர் 40 பேர் வரவங்க அட்ரஸ் சொல்லுவான்ல. இப்ப நாளைக்கு 40 வீட்டுக்கு நாங்க ஆளுன்னு போக மாட்டோமா? பஞ்சாயத்து பேசுறதுக்காக சொல்றேன்பா. என்ன நடந்தது ஏது நடந்து பஞ்சாயத்து பேசுறது வரணும்ல, இல்ல புகார் கொடுக்கறது வரணும்ல. இப்ப எங்க வீட்டு அட்ரஸ் இருக்குன்னா உங்க வீட்டு அட்ரஸே கிடையாதா? உங்க அண்ணன் வீட்டு அட்ரஸ் சொல்லட்டுமா? நானு சாட்டை துறைமுருகன் அலுவலகம் எங்க இருந்துங்களா கண்டுபிடிக்க முடியாதா? இடுமாவனக்காரத்தை எங்க தங்கியிருக்கான்னு தெரியாதா? இல்ல இவங்க எல்லாம் எங்க டிபேட்டுக்கு போறானுங்க, எந்த சேனலுக்கு எப்ப போறானுங்க, எப்ப கீழே வர்றானுங்க, எங்க டீ குடிப்பானுங்க, எத்தனை மணிக்கு யார் வீட்டுக்கு போவானுங்க, திருமங்கலத்தை ஆண்டி சாட்டை துறைமுருகனோட கார் யார் வீட்டுக்கு போகுது, எங்க போறா, என்ன சாட்டை நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்க போலியே, செழிப்பா இருக்க போல. அடுத்தது ஒன் டாபிக் நான் வெயிட் பண்ணி வர்றேன். எங்க வீட்டுக்கு அட்ரஸ் உனக்கு தெரியும்னாக்கா உங்க ஆளுங்க இந்தந்த வீட்டுக்கு போற அட்ரஸ் வரைக்கும் எனக்கு தெரியும்டா. நீ அங்கேருந்து ஆளுநர் போனாங்க இப்ப எங்களுக்கு 10 பேர் இருக்க மாட்டாங்களா? ஏண்டா முந்தா நாள் பேஞ்ச மூத்திரத்துல இன்னைக்கு முளைச்ச காலம் உனக்கே 400 பேர் இருக்கானாக்கா? காலங்காலமா நாங்க அமைப்பு வச்சுட்டு உட்காந்துருக்கோம்டா. நீ உனக்கு அமைப்புல 400 பேர் தான் இருக்கான், எங்களுக்கு அமைப்பே 400 அமைப்பு இருக்கு. இப்ப அமைப்புக்கு 400 பேர் தந்தாங்க என்னத்துக்காக? என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா? சூத்த முட்டு வேலையை பாருன்னு சொல்றேன். சூத்தை முடிக்கொண்டு வேலையை பார்க்கவும். இந்த முண்டா
முண்டா திரட்டுறது, ஆள் திரட்டுறது, ஃபோன் பண்ணி மிரட்டுறது, வாட்ஸ்அப்குள்ள வர்றது, இதெல்லாம் பழைய ஸ்டைலு. சரியா? நீ என்ன பண்றது அப்படியே திரும்ப பண்றது நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால மூடின்னு வேலையை பாருன்னு சொல்றேன். இப்போ இந்த புது குஞ்சுகளுக்கு, ஆமை குஞ்சுகளுக்கு கேட்கிறேன், அண்ணன் சொல்றாரு முண்டா திரட்டிட்டு வரையில, இதே போன்று முண்டா திரட்டியவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா உனக்கு? வாட்ஸ்அப்ல வருணை பத்தி தப்பு தப்பா எழுதுங்க பேசுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்புன அந்த 4 பேர் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியுமா? கேஸை போட்டு உள்ள வச்சு நொங்கி பாத்ரூம்ல வலிக்கு வர வச்சு அனுப்பிச்சாங்கல்ல, அந்த வலிக்கு உள்ள வச்சதுக்கான மருத்துவ செலவை கூட அவங்க அண்ணன் பார்க்கல. அந்த 4 பேர் கைதாகி உள்ள போனாங்களா, அவங்களுக்கான வழக்கறிஞர் வழக்கு செலவு கூட உங்க அண்ணன் பார்க்கல. உன் அண்ணன் பேச்சை கேட்டு வாழ்க்கையை இழந்தவன் எத்தனை பேர் தெரியுமா? ஏன்னா இந்த உள்ளூரில் அடிமையா இருந்ததுன்னா ஏதோ டயலாக் ஒருத்தன் பேசி, கொரோனா சமயத்தில் ஒரு பொடியும் ஒருத்தன் மாட்டினான், அசலூரில் அயல் நாட்டில் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டயலாக் பேசினான், பிடிச்சி உள்ள உட்கார வச்சிட்டாங்க. சீமானுடைய பேச்சை கேட்ட ஒருத்தன் சீரழிஞ்சு போனான். அவன் எடுக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரன் போனானா? அவன் குடும்பம் இன்னைக்கு என்னவா இருக்கு? ஒரு கேஸ் விழுந்தனா ராஜா நீ அரசாங்க வேலைக்கு போக முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது, பாஸ்போர்ட்டை லாக் பண்ணிருவாங்க. நீ கவர்மெண்ட் வேலைக்கு போறனாக்கா உன் மீது ஏதாவது வழக்கு இருக்கா, வழக்கு இருந்துச்சுன்னா எது சம்பந்தப்பட்ட வழக்கு கேட்பாங்க, நீ குறிப்பிடணும். நீ குறிப்பிடல ஏமாத்தலாம் நினைக்க முடியாது. உன் நம்பரை போட்டு செக் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் டிஜிட்டல், உன் பேரை போட்டு உன் அட்ரஸ் போட்டு உன்னுடைய ஆதார் நம்பரை தட்டினாலும் உன் மேல கேஸ் இருக்கான்னு வந்து விழுந்துடும். கேஸ் இருந்துச்சுனாக்கா அரசாங்க வேலைக்கு நீ போக முடியாது, பிரைவேட் வேலைக்கு அங்கேயும் போக முடியாது. அங்கேயும் ராடு ரெடியா இருக்கும், குனிய வச்சு ராடை ஏற்றி அனுப்பிச்சுட்டே இருப்பானுங்க. என்ன பண்ணுவ? திரும்ப போயிட்டு எங்கேயாவது பிட்ரு வேலைக்கோ அல்லது எங்கேயாவது ஒரு கூலி தொழிலாளி வேலைக்கோ அல்லது சென்ட்ரிங் அடிக்கிற வேலைக்கோ போய் நின்றுட்டு அங்கே நின்று ரீல்ஸ் போட்டுருக்கலாம் ஜாலியா. நீ அண்ணனை பத்தி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, பெரியாரை பத்தி ஈவேரா பாருங்க, இந்த ஈவேராவை பாருங்கள், பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து திராவிட கோட்டையை நாங்கள் உடைப்போம்னு ஜாலியாக ரீல்ஸ் போட்டோன்னு இருக்கலாமே தவிர, உன்னுடைய வாழ்க்கை அன்றோடு குழி தோண்டி போட்டு புதைச்சிட்டு கடைசியா ஒரு தடவை எட்டி பார்த்துக்கலாம். நீ ஓ இங்கதான் வாழ்க்கை இருக்க எட்டி பார்த்துட்டு அப்படியே மண்ணலி போட்டு மூடிட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியதான். வேலையை தான் பார்க்க வேண்டியது, என்ன பண்ண போற? அண்ணன் வீடியோ பார்க்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நீ. அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி 2 பேர் துப்பாக்கி தயாரிச்சானுங்க சேலம் பக்கத்துல. நாம் தமிழ் கட்சி தம்பிகள் அண்ணனுடைய பேச்சை கேட்டு, ஆஹா அண்ணன் வந்து எனி டைமும் கூப்பிடுவாரு, அந்த என்ன இந்த படை உனக்கு கட்டிட்டு இருக்காரு நம்ம ஈழத்துக்கு போறதுக்கு, அதனால அந்த படையில இருந்து அண்ணன் எப்ப வேணாலும் கூப்பிடாம ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி தயாரிச்சானுங்க. போலீஸ் என்ஐஏ போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருச்சு. வெளில வரல. என்ஐஏ போலீஸ் பிடிச்சா என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் நீ கழுதிங்க வேண்டியதுதான். உன்னால அந்த கேஸை க்ளோஸ் பண்ணவே முடியாது. எனக்கு பிடிச்ச என்ஐஏக்கு என்ன கேஸ்னு தெரியாது, துப்பாக்கி தயாரிச்சிருக்கான் அவ்வளவுதான். நீ இதெல்லாம் கேஸ்லாம் விசாரிச்சு அவ்வளவு பெரிய புடுங்கிலாம் கிடையாது. நீ சிறை படம் பார்த்தியா? உண்மையெல்லாம் சிறை படத்துல பேசியிருக்காங்க. ஒரு அப்பாவி ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், கேஸை விசாரிக்கணுமா இல்லையா? 5 வருஷமா கேஸே என்னன்னு தெரியாம கிடக்கு இங்க கேஸ் கட்டு. 5 வருஷமா உள்ள இருக்கான் விசாரணை கைதியா. நீ எல்லாம் போனாக்க அப்படிதான். சீமான் உள்ள போனாக்க அவன் உள்ள வந்துடும். அவன் ஆள் வச்சிருக்கான், அன்னைக்கே ஹியரிங் வரும், மறுநாள் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டே இருப்பான். நீ என்ன பண்ணுவ? நீ இப்படியே புறங்கையும் முழங்கையும் நக்கிட்டு உட்கார வேண்டியதான். நீ எல்லாம் விக்னேஷ் ஒரு பையன், மன்னார்குடியில் உள்ள பையன், இவனுடைய பேச்சை கேட்டு, இந்த சீமான் என்கிற பாலியல் பொறுக்கினுடைய பேச்சை கேட்டு இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைக்கா என்ன பண்ணா மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டான், இறந்து போயிட்டான் சுத்தமா. அந்த பையன் மன்னாருடைய எங்க ஊர் பையன், பக்கத்து தெரு தான் சொல்ல போனோம்னாக்கா. அந்த பையனுடைய வீடெல்லாம் கூட எனக்கு தெரியும். அங்க இருந்த பையன் பேச்சை கேட்டு கொளுத்திட்டு வந்துருமா. ஏதாவது செஞ்சாங்க அந்த குடும்பத்துக்கு? செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? உலகம் முழுக்க வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணி அண்ணன் எடுத்துட்டு போயிட்டாப்ல. எனக்கா மதுரையில் போய் ரூம் போடணும், டங்காஸ் பண்ணணும், அப்புறம் இங்க லோக்கல்ல ரூம் போடணும், மற்றவர்களை கவனிக்க வேண்டும். அப்புறம் கல்யாணமாகி 2 நாளில் ஆப்ஸ்காண்டான அந்த பொறுப்பாளர் இருக்காங்க இல்லைங்களா, திரும்ப 15 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த பொறுப்பாளர் இருக்காங்களா, அந்த பொறுப்பாளர்கள் அவங்க டங்காஸ் பண்ணணும். யாருன்னு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சா போதும். யார் என்பதை இப்போதைக்கு வெளியிட வேண்டாம். தெரிந்தவர்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தெரியலனாக்கா அடுத்த மீட்டிங்ல நம்ம அந்த கதையை வெளிப்படுத்துவோம், அது என்னங்கிற முழு கதையை. இப்படியே அண்ணன் போயிடுவாப்ல. செத்து போன விக்னேஷை வச்சு விக்னேஷுக்கு மணிமண்டபம் கட்டுறேன் நான் இடம் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பல கோடிகள் வசூல் பண்ணாப்ல. பல கோடிகள் எங்க போச்சு? மணிமண்டபம் இல்ல, ஒரு 10 ரூபா மணி மாலை கூட வாங்கி அந்த பையனுக்கு போடல. அவங்க அம்மா சரி இறந்து போயிட்டா அவங்கள வச்சு வசூல் பண்ணானுங்க. அவங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் சொல்லி கலெக்ஷன் போட்டு அவங்க தங்கச்சிக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த கரிகஞ்சி. இதே அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவே வந்து சொல்றாங்க, விக்னேஷுடைய அம்மா பிரஸ் மீட் போட்டு சொல்லும்போது இந்த தகவல் அப்படியே சொல்றாங்க. இந்த தகவலை நான் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தாங்க சொன்னேன், எனக்கு கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு, ஆபரேஷன் பண்ணணும் தம்பி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கண்ணில் பெரிய இது இல்ல, சின்னதா ஏதோ மைனர் மிஸ்டேக் இருந்திருக்கு, கண்ணில் சின்னதா தூசி போட்டு சம்திங் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க, போய் 23 நாங்க போறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை போயிட்டு விக்னேஷ் அம்மாவுக்கு பாருங்க, தமிழ் இனத்திற்காக உயிரை விட்ட விக்னேஷனுடைய அம்மா, அவங்களுக்கு கண் ஆபரேஷன், அவங்களுக்கு பாருங்க இந்த தமிழ் இனத்திற்கே கண்ணை கொடுத்த, தமிழ் இனத்திற்கே ஒரு புது பார்வையை கொடுத்த விக்னேஷனுடைய அம்மாவிற்கு பார்வை இல்லையா? இவர்களுக்கு கண் ஆபரேஷன் செய்ய வேண்டும், கொடுங்கள்
கொடுங்கள் எங்கள் உறவுகளே, நிதியை கொடுங்கள், தாருங்கள் உறவுகளேன்ட்டு நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புது புது மீட்டிங் போடும் பொழுது அது வரைக்கும் ஆம்பா மண்டியிடாத மானம்பா அதெல்லாம் பேசிட்டு இருப்பான் பள்ளியில் பொறுக்கி. காசு கேட்கும் போது மட்டும் இப்படி அக்குள்குள்ள கையை விட்டுப்பான். பார்த்தீங்கன்னா அப்படி கம்ப்யூட்டர்ல கையை விட்டு நிற்பான், பார்த்துருக்கீங்களா? அது என்னவோ நமக்கு நல்லா குளிரும் போது இப்படி நிற்போம். ஏன்னா கொஞ்சம் ஹீட்டா இருக்கும் இந்த அக்குள்ள, ஏன்னா அது மறைக்கப்பட்ட ஏரியா இல்லை, அதனால குளிரும் போது இப்படி கை விட்டு நிற்போம். கொஞ்சம் 2 கையும் சூடா இருக்குங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. இவன் என்ன பண்ணுவான், வீடியோ போடுறப்பெல்லாம் அப்படியே அக்குள்குள்ள கையை விட்டு நிற்பான், இப்படி விட்டு நிற்பான். அந்த மாதிரி அக்குள்ள கையை விட்டு வீடியோ போட்டு கலெக்ஷனை போட்டு தன்னுடைய தங்கச்சிக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த கரிகஞ்சி நாய், இந்த புறம்போக்கு சாட்டா எவ்வளவு தெரியுமா கலெக்ஷன் போட்டிருக்கான்? ஏன் கரிகஞ்சியே 100 பவுன் வாங்குற அளவு கலெக்ஷன் போட்டிருக்கானாக்கா அப்ப சாட்டா எவ்வளவு கலெக்ஷன் போட்டிருப்பான்? சரி, இவங்க 2 பேரும் விடுங்க, இவங்க 2 பேரும் குரு பாலியல் பொறுக்கி அவன் எவ்வளவு கலெக்ஷன் போட்டிருப்பான்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, நினைவுபடுத்தின. தெரியாத ஒரு மேட்டருக்கு வர்றேன். இப்போ உள்ள அந்த புது ஆமை குஞ்சுகளுக்கு தெரியாது. தமிழ் தேசியம்னு சொல்லியனால நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. சரி, கட்சி ஆரம்பிக்கிறதும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அமைப்பா இருந்தது. அது யாருக்கா தெரியுமா? அமைப்பா இருந்ததான் திரும்ப கட்சியா உருவெடுத்துச்சு. கட்சியா மாறும் பொழுதுதான் சிவந்தி ஆதித்தனாட்ட போயிட்டு அவங்க கட்சிக்கான அங்கீகாரத்தை வாங்கிட்டு வர்றாங்க. அமைப்பா இருக்கும் பொழுது அவங்க தனியாக நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு அமைப்பா இருந்தாங்க. அமைப்பா இருக்கும் பொழுது அந்த அமைப்பை கட்டி அதை உருவாக்கி அதை ஒரு வலுவான அமைப்பா மாத்தினது யார் தெரியுமா? யார் மாத்தினது? சாட்டை துரைமுருகனா? இடும்பாவனம் கார்த்தியா? இல்ல இந்த கெண்ட குஞ்சுக்கு ஒரு 4-5 உட்காந்துட்டு மாத்தவம் செய்திடல் வேண்டும்னு உட்காந்துட்டு ஒரு சரக்கு வேணுங்கிற மாதிரி கை நீட்டு மாத்தவம் செய்திடல் வேண்டும் அந்த கெண்ட குஞ்சுகளா? யாரு அந்த அமைப்பை கட்டி உருவாக்கி பில்டு பண்ணி பெரிய அமைப்பை உருவாக்குறதுக்கான காரணம் யார்? அந்த பேஸ்மெண்ட்டை போட்டது யாரு? முத்துக்குமார், புதுக்கோட்டை முத்துக்குமார். தெரியுமா புதுக்கோட்டை முத்துக்குமார் யாருக்காவது? முத்துக்குமார்னா நான் முத்துக்குமார் தான் உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டை முத்துக்குமார் உங்களுக்கு தெரியாது. புதுக்கோட்டை முத்துக்குமார் என்பவர் தான் நாம் தமிழர் கட்சி அமைப்பாக இருக்கும் பொழுது அதை பேஸ்மெண்ட் போட்டு அந்த கட்சி அந்த அமைப்பை வந்து பயங்கரமான கட்டமைப்பா மாத்தினது. புதுக்கோட்டை பக்கம் முத்துக்குமார்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியும், இங்க உள்ள அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவில் ஒரு பிரபலமான ரொம்ப ஒரு வலுவான ஒரு நபர்னு வச்சுங்களேன், ஒரு பணபலம் படைபலம்லாம் உள்ள ஒரு வலுவான ஒரு நபர். அவருக்கும் புலிகள் அமைப்பிற்குமே ஒரு தொடர்பு உண்டு, அவருக்கும் வீரப்பனுக்குமே ஒரு தொடர்பு உண்டு, அவருக்கும் இங்க உள்ள ஆயுத குழுக்களுக்குமே தொடர்பு உண்டு. அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் முத்துக்குமார். அவர் தான் நாம் தமிழர் கட்சி அமைப்பை ஒரு மாதிரி உருவாக்கி ஸ்ட்ராங்கா கொண்டு வந்ததுல முக்கியமான நபர். அப்படியாப்பட்ட அந்த அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்து அதை வலுப்பெறுவதற்கு காரணமாக இருந்த முத்துக்குமார் எப்படி செத்து போனாரு? கொரோனாவில் செத்து போனாரா? இல்ல விக்னேஷ் மாதிரி காவிரி நீருக்காக மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு செத்து போனாரா? எப்படி செத்து போனாரு? ஜுரம் வந்து ஜன்னி ஜுரம் வந்து செத்து போனாரா? ஜுரம் வந்து சொல்றது கேட்காம பாருங்க, ஜுரம் வந்து புள்ள போய் பச்சை தண்ணி குளிச்சு அப்படி இறந்து போனாரா? எப்படி செத்து போனாரு? ஆக்சிடென்ட்லயா? யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு உள்ள இந்த கெண்ட குஞ்சுகளுக்கோ இன்னைக்கு உள்ள நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு எவனுக்குமே தெரியாது முத்துக்குமார் எப்படி செத்து போனார். முத்துக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நாம் தமிழர் என்கிற ஒரு அமைப்பை கட்டி உருவாக்கி கொண்டு வந்த முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டார், வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நடு ரோட்ல. அவ்வளவு ஒரு ஆளை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அந்த அமைப்பு உருவாவதற்கு காரணமா இருந்தவர். இவருடைய நினைவு நாளை என்னைக்காவது இந்த நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து பார்த்திருக்கீங்களா? முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துக்குமாரோட நினைவு நாள், முத்துக்குமார் புதுக்கோட்டை முத்துக்குமாரோடைய பிறந்த நாள், வீர வணக்க நாள்னு என்னைக்காவது ஒரு பெரிய மேடை போட்டு முத்துக்குமாரை பத்தி ஒரு மணி நேரம் பேசியிருக்கானா? முத்துக்குமார் என்னென்ன செய்தார் அந்த அமைப்புக்காக, எவ்வளவு வழக்குகளை வாங்கினார், எவ்வளவு எதிர்ப்புகளை சம்பாதிச்சார், ஏதாவது அந்த அவருடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த அமைப்பு உருவாவதற்கு வலுப்பெற்று வளர்வதற்கு காரணமாக இருந்த முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டதை சீமான் இதுவரை ஏன் இந்த கெண்டை குஞ்சுகளெல்லாம் ஒரு மேடை போட்டு பேசவில்லை? முத்துக்குமாரை பற்றின தரவுகளை ஏன் சொல்லல? முத்துக்குமாரோட பேக்ரவுண்ட் என்ன? முத்துக்குமாருக்கு குழந்தைகள் இருக்கா இல்லையா? முத்துக்குமாருக்கு ஒருவேளை கல்யாணம் இருந்தாக்கா அவங்க மனைவி எங்க? எதுவுமே தெரியாது இல்ல. அந்த ரகசியத்துக்குள்ள நான் இப்ப வர்றேன். முத்துக்குமார் உருவாக்கி வலுப்பெற்று வளர்த்த அமைப்பை இன்னைக்கு சீமான் வச்சிருக்கான். முத்துக்குமாரோட மனைவியை தான் சாட்டை திருமணம் பண்ணிருக்காங்க. 2வது திருமணமாக முத்துக்குமாரோட மனைவி 2வது திருமணமாக சாட்டை கல்யாணம் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு 2 குழந்தைகள். இப்ப அந்த தமிழ் தேசியம் என்கிற கருத்தை ஊன்றி நாம் தமிழர் கட்சியின் நம்ம அமைப்புன்னு உருவாக்கி அதை வலுப்பெற்று அவ்வளவு பேர்ல சேர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பா உருவாக்குனது யாருனாக்க முத்துக்குமார். அவரை பத்தி எந்த மனிதனும் சொல்றது இல்லை. ஆனா அவருடைய மனைவியை சாட்டை துறைமுறையா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். சரி, செத்து போயிட்டாரு. நினைவிடம் எங்க பாருக்கு? ராஜராஜ சோழனுக்கு நினைவிடம் எங்கே கேட்கிறான்ல பரதேசி நாய். முத்துக்குமாருக்கு நினைவிடங்கடா? ராஜராஜ சோழனுக்கு அரசாங்கம் கட்ட மறந்து விட்டதே பேசினால. முத்துக்குமாருக்கு நினைவிடம் நீ தானடா கட்டணும் பரதேசி நாய். அவரை வச்சு சம்பாதிச்சு நல்லா வளைத்த வளர்த்தி இல்ல, உடம்ப வளர்த்தி இல்ல, உசுர வளர்த்தி இல்ல, உன்னுடைய வருமானத்தை வளர்த்தி இல்ல, உன்னுடைய சொத்தை வளர்த்தி இல்ல. முத்துக்குமார் நினைவிடம் எங்க? முத்துக்குமாரனுடைய நினைவிடம் எங்க இருக்கிறது? ஏன் முத்துக்குமார் நினைவிடம் இல்லை? இருந்துச்சு. முத்துக்குமார் நல்ல பணபலம் படைத்தவர். சோ முத்துக்குமார் இறந்ததற்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அவருடைய மனைவியின் பெயர்ல இருந்துச்சு. ஏன்னா
முத்துக்குமார் நல்ல சொத்து படைச்சவர், எல்லா சொத்தையும் பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சிருந்தார். இப்ப முத்துக்குமார் படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்பட்ட ஓரிரு மாதங்களிலேயே சாட்டை துரைமுருகன் முத்துக்குமாருடைய மனைவியை திருமணம் செய்கிறார். சொத்துக்கள் எல்லாம் சாட்டை துரைமுருகன் பெயருக்கு வருகிறது. இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் அனுபவிக்கிற இந்த சொத்துக்கள் இருக்குல்ல, கார்ல பவுசு மோசரா போறதென்ன வர்றதென்ன, இங்க திருமங்கலத்துக்கு அங்கிட்டு ஒரு வீடு, திருச்சியில ஒரு ஆபீஸுக்கு மேல ஒரு வீடு, இங்கிட்டு அண்ணா நகர்ல ஒரு ஆபீஸ், அங்கிட்டு ஒரு வீடு. என் செல்ல தேவடியா உனக்காண்டி காத்துட்டு இருக்கேன், என் செல்ல தேவடியா வாடி. ஊர் முழுக்க அவர்கள் வீடுகள் பவுசாக இவர் இருப்பது, போயிட்டு வர்றது. இன்றைக்கு சாட்டை துறைமுகம் இருக்கிற அனைத்து சொத்துக்கள், அண்ணா நகர்ல ஆபீஸ் வச்சிருக்கான். அண்ணா நகர்ல ஆபீஸ் வைக்கிறது எவ்வளவு செலவாகும் தெரியுமா? அண்ணா நகர்ல ஆபீஸ் இருக்கு, சாட்டை துறைமுகம் 2 கார் வச்சிருக்கான், வீடு அத்தனை வீடு வச்சிருக்கான். இவ்வளவு சொத்துக்கள் சாட்டை துறைமுகம் சாட்டைங்கிற சேனலை சம்பாதிச்சதா? அந்த சேனல்ல எவ்வளவு காசு வருங்கிறது நமக்கு தெரியாதா? இப்ப இவ்வளவு சொத்துக்களும் முத்துக்குமாரோட சொத்துக்கள் பொண்டாட்டிக்கு போகுது. அடுத்த ஓரிரு மாதங்களை கல்யாணம் பண்ணி அந்த சொத்துக்களை பூரா எடுக்கிறான். இப்ப சாட்டை துறைமுருகன் பணக்காரனாக மாறுகிறான். சாட்டைங்கிற சேனல் அவனோட கிடையாது, அவன் இனிஷியலா ஆரம்பிச்சது கிடையாது. சாட்டைங்கிற சேனல் வேற ஒரு பேர்ல இயங்கிட்டு இருந்த சேனல். அந்த சேனலை காசு கொடுத்து வாங்கி சாட்டைன்னு மாத்திரான், ரீநேம் பண்றான். ரீநேம் பண்ணதுக்கு அப்புறம் சாட்டைங்கிற பேர்ல அந்த சேனல் இயங்கிட்டு இருக்கு. சாட்டை சேனல் இங்க ஆரம்பத்துல பார்த்தவங்களுக்கு இந்த வரலாறு தெரியும், புதுசா தெரியாது. இப்ப இவ்வளவு காசு எங்க புருஷன் செத்து போயிட்டான், ஓரிரு மாதங்களிலேயே கல்யாணம் நடக்குதுனாக்கா, அப்ப செத்து போன ஓரிரு மாதங்களே கல்யாணம் பண்ணி சொத்துக்களை பூரா எடுக்கிறானாக்கா, அப்ப முத்துக்குமாரோட படுகொலைக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், நானும் நம்ப வேண்டும். நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க நம்பலனாக்கா நம்பித்தான் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப முத்துக்குமாரோடைய சமாதி எங்க இருக்கு? சமாதி இருந்துச்சு, முத்துக்குமாரோட சமாதி இருந்தது. முத்துக்குமார் தான் சம்பாதித்து தன்னுடைய காசில் வாங்கிய இடத்துல முத்துக்குமாருக்கான சமாதியை அவங்க சொந்தக்காரங்க நிறுவனாங்க. இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரிரு மாதங்கள்ல சொத்துக்கள் எல்லாம் பொண்டாட்டிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது இல்லைங்களா? சோ ஆனதுக்கு அப்புறம் சாட்டை துறைமுருகன் என்ன பண்றான், புல்டோசர் எடுத்துட்டு போய் ஒட்டுமொத்தமாக தரைமட்டமாக முத்துக்குமாரோடைய நினைவிடங்களை அடிச்சு தும்சம் பண்றான். தரைமட்டமா அடிச்சிட்டான், சுத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். தோண்டி உள்ள அவருடைய நினைவுகள் என்ன இருந்துச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த இடத்தை வெட்ட வழியாக மாத்தி விட்டார் சாட்டை துறைமுருகன். ஏங்க, ஒரு தமிழ் தேசிய கருத்தை நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு அமைப்பாக கிரியேட் பண்ணி அதுல அந்த அந்த சித்தாந்தத்தை உள்ள கொண்டு போய் மக்களை திரட்டி சித்தாந்தத்தை பேசி மக்களுக்கு தமிழ் தேசியம் என்ற உணர்வை ஊட்டி அமைப்பாக இருக்கும் பொழுது அப்படியாக கொண்டு வந்த தன்னுடைய பணத்தை செலவழிச்சு திரும்ப சீமானு இந்த இவங்கெல்லாம் உள்ள கொண்டு வந்து இந்த அமைப்பு வந்து பெருசா கட்டின நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பினுடைய மூத்த முன்னோடியாக இருந்த முத்துக்குமாரனுடைய சமாதி ஏன் இடிக்கப்படுகிறது, ஏன் இடிக்கப்படுகிறது? இப்ப எல்லாருக்கும் வீர வணக்கம் செலுத்துறாங்களே, சமாதி இருந்துச்சுனாக்கா குரு பூஜை கொண்டாடி அல்லது கொண்டு போய் வீர வணக்கம் செலுத்தி அந்த இடத்தை பெருசாக்கி சுற்றுலாத்தலம் ஆக்கணும்ல. பாருங்க, இந்த தமிழ் தேசிய நாம் தமிழ் கட்சியினுடைய முன்னோடி இவர்தான் உருவாக்கணும் சொல்லணுமா இல்லையா? ஏன் அவன் இடிச்சான்? ஏன்னாக்கா அவங்க மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இவனுக்கு பிரச்சனை. அந்த சமாதி இருந்துச்சுனாக்கா இவனுக்கு பிரச்சனை. நாளைக்கு சமாதியை வச்சுட்டு சொந்தக்காரன் எவனாவது வருவான், சொந்தக்காரன் வந்தானாக்கா சொத்து எங்கன்னு கேட்பான், சொத்து இவங்கிட்ட இருக்குனாக்கா இவன்கிட்ட சண்டை போடுவான், அப்ப சொத்து கையை விட்டு போகும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுல்ல. அதை விட அவனுடைய பொண்டாட்டியத்தான் இவன் திருமணம் பண்ணிருக்கான் அப்படின்னு ஊர்ல 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அல்லது அதை பார்க்கும் பொழுது இவனுடைய பொண்டாட்டியத்தான் நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம் இவனுடைய மனசே உறுத்தும் அப்படிங்கிறதுனாலயும் அதை எடுத்திருக்கான். சரி, உனக்கு உறுத்துனாக்க அப்புறம் என்ன மயிறு கல்யாணம் பண்ணி? அப்ப காதல்லாம் இல்ல, லவ் பண்ணாங்க, பிடிச்சு போய் அப்படி எதுவுமே இல்ல இல்ல. அப்ப இவனுடைய சொத்துக்கள் முழுக்க அந்த பொண்ணுடைய பேர்ல போயிருக்கு. சொத்தை ஆட்டையை போறதாக 2-3 மாசம் கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை ஆட்டையை போட்டாச்சு. ஆனா பார்க்கும்போது ஊர்வல கிண்டல் பண்ணுவான், நீ ஒரு ஆம்பளை. அந்த பெண்ணினுடைய 2வது கணவர் அப்படின்னு சொல்றது உனக்கு இழிவா இருக்கு. இவனுடைய பொண்டாட்டியை தான் இவன் கல்யாணம் இருக்கான்னு சொல்றது ஊர்ல சொல்றது உனக்கு இழிவா இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமா அடிச்சு தரமட்டமாக்கி இருக்க. இவன் தான் தமிழ் தேசியவாதி, இவன் தான் வந்து தலைவர்களுடைய பல தலைவர்களை பத்தின கருத்துக்களை பேசுறாப்ல, சமூகத்தினுடைய விஷயங்களை பேசுறாப்ல, சமூக கருத்துக்களை பேசுகிறார். இவர் வந்து பலர் தவறு செய்வதை தட்டி கேட்கிறார். ஆலயம் மொகரமசனையும் பாரு. இப்ப இந்த கும்பல்களிடமிருந்து தான் புது ஆமை குஞ்சுகள் இந்த வரலாறு தெரியாம நீங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எங்க ஆனாலப்பட்ட முத்துக்குமாரே அடிச்சு காலி பண்ணிவிட்டு எந்த அடையாளமும் இல்லாம இன்னைக்கு அழிச்சு விட்டாங்க. நீ எல்லாம் ஏமாத்துறான். இந்த ராஜா போன் பண்றிய, வாட்ஸ்அப் பண்றீங்க, நீ எல்லாம் ஏமாத்துறான் நினைச்சு பாரு. எல்லாம் உன்னெல்லாம் தூசி மாதிரி மறைச்சு விட்டுருவாங்க, அடையாளம் தெரியாம ஆக்கி விட்டுருவாங்க உன்னெல்லாம். நீ இதுல வந்து படத்தை ரெட்டிட்டு வர்றியா? மனோஜ் வீடு அப்பயே சொல்லிட்டாப்ல, அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாப்ல அவங்க ஆளுகளுக்கு. அட்ரஸ் தான் வரேன்னு சொன்னீங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க எனக்கே போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னாப்ல. சொன்னவன் எவனும் வரவே இல்லை. இந்த சீன் போடுறது, இந்த படத்துல வர்ற காட்சிகள் மாதிரி ஒன்னு அர்ஜுன் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லணும்னு அப்படியே படையை தள்ளிட்டு போய் படத்துல வர காட்சி. ராஜா, இதெல்லாம் படத்துல வேணா நடக்கும், நேர்ல நடக்காது. நேர்ல நடப்பது வேறு. உங்க அண்ணன் கதையை ஓட்டுறான் பாரு, இந்த ஆம கப்பல்ல போன, அரிசி கப்பலை சுட்டேன், பீரங்கி சுட்டேன் அப்படின்னு இந்த கதையை ஓட்டுறான். இந்த கதை எங்களிடம் ஒருபோதும் கதை கிடையாது. சீமான் சொல்வது கதை, நாங்க சொல்றது ஸ்டேட்மெண்ட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் கதை விடுறான்ல, அந்த அமைப்புக்கு ஆயுதம் தயாரிச்சு கொடுத்தது யாரு? உங்க அண்ணன்ட்ட போய் கேளு. அவர்களுக்காக அந்த களத்துல இறங்கி ஆயுதத்தை பிடிச்சி போராடினது யாரு? உங்க நொண்ணன்ட்ட போய் கேளு. உங்க நொண்ணனை இங்க இருந்து அங்க அனுப்பிச்சது யாரு? உங்க நொண்ணன்ட்ட போய் கேள்றான் மயிறு. அவன் சொல்ற கதைகள் எல்லாம் கதை, இங்க உள்ளலாம் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு ராஜா. அவன் சொல்றதை கேட்டு இங்க எங்கன்னு வந்தீங்கன்னாக்கா நான் பொறுப்பு கிடையாது.
கிடையாது. இல்லை, நாங்கள் எப்போவுமே வன்முறையை பாதையை நாங்கள் தேர்ந்தெடுப்பது இல்லை. பெரியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான், வன்முறை பாதை நமக்கு உதவாது என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதை எங்களில் சிலர் அதை ஃபாலோ பண்றோம், சிலர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன பண்றது இல்லையா? புரியுதா இல்லையான்னு தெரியல, புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். அப்புறம் எப்போ வர்றீங்க? மனோஜ் வெயிட் பண்ணிருக்கா, அவ்வளோயா சீக்கிரம் வர்றீங்களா?